எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மேற்கத்திய நாடுகளா இருக்க நேட்டோ நாடுகளுக்கு பகிரங்கமான ஒரு மிரட்டலை கொடுத்திருக்காரு. அதாவது மேற்கத்திய நாடுகள்ல ஒரு நாட்டோட தலைவர் கூட ரஷ்யாவுக்கு எதிராக போர் நடத்த இருக்கவே மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. அதை பத்தியும் அதோட சேர்த்து 2 நாள் பயணமா 4 வருஷத்துக்கு அப்புறம் ரஷ்ய அதிபர் புட்டின் டெல்லியில கால் பதிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம டெல்லியில இருந்துகிட்டே உக்ரைனுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் ஏன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கும் அவரோட ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ஆழமாக கொடுத்துருக்காரு. அதாவது மிரட்டலையும் கொடுத்துருக்காரு. என்னதான் நடந்துட்டு இருக்குது இந்தியா அமெரிக்கா ரஷ்யாவுக்குள்ளன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏஐடி ஜியோ பொலிட்டிக்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு நடுவில் ஏறத்தாழ 4 வருஷத்துக்கு மேலே போர் நடந்துட்டு இருக்குங்க. இந்த போர் இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும்ட்டு உலகத்தில் பல நாடுங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த போரால் உலக பொருளாதாரமே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனைங்க தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. நாம் ஏதோ ஒரு மூலையில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்மளுக்கு என்ன பாதிப்புன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த மாதிரி கிடையாதுங்க. உலகத்தோட ஒரு மூலையில் தொடங்குற போர் நம்மளையுமே பாதிச்சுட்டு தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஜோ பைடன் அதிபராக இருந்தப்போ தான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் போர் தொடங்குச்சு. அதாவது உக்ரைன் ராணுவ கூட்டமைப்பாக இருக்க நேட்டோவில் சேர்றது ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை. ஏன்னா நேட்டோ கூட்டமைப்பில் உக்ரைன் சேர்ந்தாங்கன்னா அமெரிக்க படைங்க ரஷ்யாவோட வாசலில் வந்து நிற்கும்ன்றது அவருடைய எண்ணமாக இருக்குது. அதனால தான் இந்த போரே தொடங்குச்சு. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு புட்டினை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ண பார்த்தாருங்க. இது வரைக்கும் மணிக்கணக்கில் பேசியிருக்காரு. அதுவும் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, என் மனைவி கிட்ட நான் எந்த அளவுக்கு பேசணும் அதே அளவுக்கு நான் புட்டின் கிட்டையும் பேச வேண்டியிருக்குது. அந்த அளவுக்கு அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்த்துட்டேன். அலாஸ்காவிலையும் ஒரு மீட்டிங் நடத்தினேன். ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. கடைசியா புட்டின் நினைச்சது தாங்க சாத்தியப்பட்டிருக்குது. அதாவது உக்ரைனோட நிலத்தை இப்ப ஏறத்தாழ 7 மாகாணத்தை பிடிச்சி வச்சிருக்காரு புட்டின். அதாவது கிரிமியா, சபோர்ஷியா, கெர்சன், அதுக்கப்புறம் டான்பாஸ் ரீஜனாக இருக்க லூகன்ஸ்க், டோனஸ்க்கு பிடிச்சி வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கார்கிவ்லையும் சில இடங்களை பிடிச்சி வச்சிருக்கிறதா அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 27 மாகாணங்கள் இருக்குதுங்க. அந்த 27 மாகாணங்களில் 7 மாகாணம் இப்போ ரஷ்யாவோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ ரஷ்ய அதிபர் புட்டின் கிட்ட ட்ரம்ப் நேரடியாகவே பேச்சுவார்த்தை நடத்தி தான் 28 அம்ச போர் நிறுத்த திட்டத்தை அமெரிக்கா அவங்க தரப்புல இருந்து அறிவிச்சிருந்தாங்க. அதாவது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை ஒரு பொருட்டாவே யோசிச்சு பார்க்காம அவரை ஓரமாக தள்ளி வச்சுட்டு ரஷ்ய அதிபர் புட்டினோட மட்டும் பேச்சுவார்த்தை நடத்தி தான் இந்த 28 அம்ச போர் நிறுத்த திட்டத்தை ட்ரம்ப் அறிவிச்சிருந்தாரு. அதாவது இது எதோட ஓமையா இருக்குதுன்னா, 2 டயருக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட ஒரு ஜீவன் மாதிரி தாங்க இப்போ உக்ரைனோட நிலைமை இருக்குது. ரஷ்ய அதிபர் புட்டின் தரப்புல இருந்து அவங்க ரொம்ப கொண்டாட்டமா சந்தோஷப்படுற மாதிரி இருக்குது இந்த 28 அம்ச போர் நிறுத்த திட்டம்னு அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மேற்கத்திய நாடுங்க நிறைய ட்விஸ்ட் வைப்பாங்கன்றதுனால ரஷ்ய அதிபர் புட்டின் அமைதியாக தான் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும், அவ்வளோ சீக்கிரம் இந்த போர் நிறுத்தம் சாத்தியப்படாதுன்ற மாதிரி தான் கிரெம்ளின் அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் ரஷ்ய அதிபர் புட்டினை பல மடங்கு கோவப்படுத்துற மாதிரி தான் நேட்டோ நாடுகளில் ஒரு நாடா இருக்க ஹங்கேரி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. அதாவது ஹங்கேரியோட வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன விஷயங்களை சொல்லியிருந்தாருன்னா, ரஷ்யா இன்னைக்கு உக்ரைனோட போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நேட்டோ நாடுகளோட இப்போதைய சீஃபா இருக்க மார்க் ரூத்தே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது 2025 முடிஞ்சு, அதை தப்பா சொல்லிட்டாங்க, 2026 முடிஞ்சு 2027 தொடங்கும் போதெல்லாம் நேட்டோ நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா படையெடுக்கிறதுக்காக தான் லட்சக்கணக்கான வீரர்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமான ஆயுதங்களையும் ஏவுகணைகளை குவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா ஹங்கேரியோட வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நேட்டோவோட சீஃப் சொல்றது ரொம்ப லேட்டு. இப்போ உக்ரைன் போற 2026 பாதியிலே முடிச்சு வச்சுட்டு 2027 தொடங்குறதுக்கு முன்னாடியே நேட்டோ நாடுகளுக்கு எதிராக போர் நடத்தணும்னு புட்டின் தயாராகிட்டு இருக்கிறதா பல தகவலும் கிடைச்சிட்டு இருக்குது. அதுக்கு ஈடா நாம என்ன வேலை பார்க்கணும்னா, எப்பவும் நாம முந்திக்கிறது தான் நல்லது. அதாவது 2ஆம் உலக போர்ல பேர்ல் ஹார்பர் அட்டாக்கு அப்புறம் ஜப்பானுக்கு எதிராக அமெரிக்கா படையெடுத்தாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம பார்த்துக்கிட்டு, அதாவது ரஷ்யா நேட்டோவை தாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட 20 லட்சத்துக்கும் அதிகமான நேட்டோ வீரர்கள் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம லட்சக்கணக்கான ஆயுதங்கள் நம்ம கிட்ட கொட்டி கிடக்குது. நாமளே ரஷ்யன் ஃபெடரேஷனுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் போர் நடத்தணும், அதாவது ரஷ்யாவை நாம ஃபர்ஸ்ட் தாக்கணுன்ற மாதிரி அவர் பேசி வச்சிருந்தாருங்க. இந்த மாதிரியான ஆபத்தான ஸ்டேட்மெண்ட் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா, ஹங்கேரியோட பிரதமர் கிட்ட இருந்து இல்லைங்க, ஹங்கேரியோட வெளியுறவுத்துறை அமைச்சர் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஹங்கேரி சாதாரண நாடு இல்லை, அது நேட்டோ நாடா இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க ஐரோப்பிய யூனியன் நாடும் கூட. ஏற்கனவே உக்ரைனோட போர் நடத்திக்கிட்டு இருக்காரு புட்டின். எவ்வளவோ மேற்கத்திய நாடுங்க பண்ணுற அட்டகாசத்துக்கு நான் பொறுமையாக தான் இருந்துகிட்டு இருக்கேன். அதுவும் பிரான்ஸ், பிரிட்டன் மாதிரியான நாடுகளால தான் இந்த போரே நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிற புட்டின் இப்போ நேட்டோ நாடுகளுக்கு எதிராக, அதாவது மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அவர் என்ன விஷயங்களை பேசியிருந்தாருன்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. அமெரிக்கா எப்படி உலகத்தில் ஒரு வல்லரசோ அந்த மாதிரி தான் சோவியத் யூனியன்
அப்படின்னு இருந்தது. மேற்கத்திய நாடுங்க பார்த்த வேலையால தான் இன்னைக்கு சோவியத் யூனியன் ரஷ்யன் ஃபெடரேஷனாக மாறி இருக்கு. இருந்தாலும் நாங்கள் உலகத்தில் எல்லா நாடுகளையும் மிஞ்சுற அளவுக்கு வலிமையான இராணுவத்தை வச்சிருக்க நாடாக தான் இருக்கும். ஆனால் மற்ற நாடுங்க மேலே போர் தொடுக்கணுன்றது எங்கள் எண்ணம் கிடையாது. நான் அதிபராக பொறுப்புக்கு வந்து இந்த 25 வருஷத்தில் உக்ரைனுக்கு எதிராக நான் போர் நடத்தணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் மேற்கத்திய நாடுங்க தான் இந்த போரை உருவாக்கியிருக்காங்க. அதாவது ரஷ்யாவை இராணுவ ரீதியாக பலவீனப்படுத்தணுன்றதுல தொடர்ந்து அவங்க தீவிரமாக செயல்படுறாங்க. அதனால தான் 10-15 நாடுங்க இருந்த நேட்டோ கூட்டமைப்பில் இன்னைக்கு முன்னாள் சோவியத் யூனியன் நாடுகளாக இருக்க பால்டிக் நாடுங்க, லித்துவேனியா, லாட்வியா, எஸ்டோனியான்னு இந்த 3 நாடுகளை சேர்த்து வச்சிருக்காங்க. நாங்கள் சோவியத் யூனியன்லேருந்து மற்ற நாடுங்க பிரிஞ்ச அப்பயே ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தோம். அதாவது சோவியத் யூனியன்லேருந்து பிரிஞ்ச நாடுங்க எக்காரணத்தை கொண்டும் நேட்டோ கூட்டமைப்பில் சேரவே கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அதையும் மீறி தான் அமெரிக்காவோட தூண்டுதலால், குறிப்பாக பிரிட்டன், பிரான்ஸ் மாதிரியான நாடுகளோட தூண்டுதலால் எங்ககிட்ட இருந்து பிரிஞ்ச நாடுங்களை நேட்டோவில் சேர்க்க ஆரம்பித்தாங்க. அதுவும் எங்களோட பார்டர்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க நாடுங்களை போய் நேட்டோவில் சேர்த்து வச்சாங்க. பால்டிக் நாடுங்க நேட்டோவில் சேர்ந்தப்பயே ரஷ்யன் ஃபெடரேஷன் சார்பாக நாங்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தோம். இதுக்கு மேலே சோவியத் யூனியன்லேருந்து பிரிஞ்ச எந்த நாடாவது நேட்டோ கூட்டமைப்பில் உறுப்பினராக சேர்றதுக்கு முன்னாடியே அந்த நாட்டுக்கு எதிராக முப்படைகளை வச்சு படையெடுப்போம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் உக்ரைன் மேலே நாங்கள் படையெடுத்தோன்றத புத்தின் சொல்லியிருக்காருங்க. இதுக்கு அடுத்து புத்தின் சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்தை பிரஸ் கிட்ட சொல்லியிருந்தாரு, குளோபல் மீடியாஸ் கிட்ட. என்னன்னா, ஐரோப்பிய நாடுங்க ரஷ்யாவுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் போர் தொடுப்போன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், ரஷ்யாவை தாக்கணும்னு நினச்சி எங்களோட பார்டரை டச் பண்ணிங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் 50 நாடுகளுக்கு மேலே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேட்டோவில் 32 நாடுங்க இருக்காங்க. இந்த நாடுகளில் போர் நடத்துறதுக்குன்னு ஒரு தலைவர் கூட இல்லாமல் எல்லாரையும் அழிச்சு காட்டுவோம். நேட்டோ கூட்டமைப்பையே இருந்த இடம் தெரியாமல் ஆக்குவோன்னு புத்தின் சொல்லியிருந்தாரு. எங்ககிட்ட சாத்தான்-2, பூர்வஸ்னிக், பொசைடான், இது மட்டும் இல்லாமல் சினிவா SLBM உட்பட எக்கச்சக்கமான அணு ஏவுகணைங்க இருக்குது. எங்களோட அணு ஏவுகணையை வான்பரப்பிலே தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இந்த பூமியிலே இல்லைன்றது நேட்டோ நாடுங்களுக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாத்தையும் நேட்டோ நாடுங்க நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க. ரஷ்யாவை இந்த மாதிரி சீண்ட நினச்சிங்கன்னா ஐரோப்பிய கண்டத்தையே எங்களோட ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்களை வச்சு இருந்த இடம் தெரியாமல் அழித்து சாம்பல் ஆக்குவன்னு ரஷ்ய அதிபர் புதின் பகிரங்கமான அணு ஆயுத மிரட்டலை நேட்டோ நாடுகளுக்கு எதிராகவும் அந்த நேட்டோ நாடுகளோட பாஸா இருக்க அமெரிக்காவுக்கும் கொடுத்திருந்தாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிரிட்டன் அமெரிக்காவுக்கு பகிரங்க அணு ஆயுத மிரட்டலை வெளிப்படையாவே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரஷ்ய அதிபர் புதின் தன்னுடைய விமானமா இருக்க IL-96 விமானத்து மூலமா நேரடியா இந்தியாவோட டெல்லி விமானப்படை தளத்துல வந்து இறங்கினாருங்க. உக்ரைன் போர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவுக்கு வராம தாங்க இருந்தாரு. அமெரிக்காவோட எக்கச்சக்கமான எக்கனாமிக் சாங்ஷன்ஸுங்க ரஷ்யா மேலே இருக்குது, புதின் மேலே இருக்குதுங்க. இருந்தாலும் இப்ப ரஷ்ய அதிபர் புதின் பல நாடுகளுக்கு போயிட்டு இருக்காரு. இப்போ ஷாங்காய் மீட்டிங்ல இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்திச்சு பேசினாரு. அதுக்கப்புறம் இப்போ டிசம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு இந்தியாவில் கால் பதிச்சாரு. இந்தியா வந்திருந்த ரஷ்ய அதிபர் புதின் அவர்களை இந்திய பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக விமானப்படை தளத்துக்கே அவரே வந்து சந்திச்சாருங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரதமர்கள் மற்ற வெளிநாட்டு தலைவர்களை விமானப்படை தளத்துக்கோ அவங்களோட அந்த ஏர்போர்ட்ல வந்து கூப்பிடுறது வழக்கம் இல்லை. அந்த மரபையும் மீறி தான் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாகவே விமானப்படை தளத்துக்கு போய் அங்க ரஷ்ய அதிபர் புதினை நேரில் சந்திச்சு ஆற தழுவி வரவேற்று கூட்டு வந்தாரு. வழக்கமா இந்தியாவுக்கு எந்த வெளிநாட்டு அதிபர்கள் வந்தாலும் இந்திய பிரதமராக இருக்க நரேந்திர மோடி அவர்கள் தன்னோட காரா இருக்க ரேஞ்ச் ரோவர், மெர்சிடிஸ் பென்ஸ் காரை அனுப்பி அந்த காரில் தான் நேரடியாக அவங்களை அழைச்சிட்டு வருவாங்க. ஆனால் அந்த மரபை மீறி இந்தியாவோட உள்நாட்டு தயாரிப்பாக இருக்க ஃபார்ச்சுனர் காரில் இந்திய பிரதமர் மோடி அவர்களும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களும் ஒன்னா பயணிச்சாங்க. உலகத்திலே அதிகப்படியான பாதுகாப்பு கொண்ட முதல் நபர்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தாங்க. அதுக்கு அடுத்த 2வது நபர் ரஷ்ய அதிபர் புதின் தான். ஏன்னா ரஷ்ய அதிபர் புதினுக்கு 1-2 நாடுங்க எதிரி நாடுங்க இல்லைங்க, ஏறத்தாழ 60 நாடுங்க ரஷ்யாவுக்கு எதிரி நாடுங்களா இருக்காங்க. இந்த காரணத்தினால தான் மெர்சிடிஸ் பென்ஸையோ ரேஞ்ச் ரோவர் காரையோ தவிர்த்த புதின் அதுக்கு பதிலாக இந்தியாவோட உள்நாட்டு தயாரிப்பா இருக்க ஃபார்ச்சுனர் கார்ல பயணிச்சதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா வந்திருந்த புதினுக்கு ஜனாதிபதி மாளிகையில் பிரம்மாண்ட வரவேற்புன்றது கொடுக்கப்பட்டுச்சு. முப்படைகளோட வரவேற்பை ஏத்துக்கிட்ட ரஷ்ய அதிபர் புதின் இந்திய பிரதமரோட பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாருங்க. அங்க இந்தியாவோட முதல் குடிமகனா இருக்க திரௌபதி முர்மு அவர்களையும் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தி 2 நாட்டோட உறவை இன்னும் வலுவாக்குறதுக்கு
புதின் பேசியிருந்ததா தகவல் வந்திருக்குங்க. ரஷ்யாவோட செய்தி தொலைக்காட்சியா இருக்க RT செய்தி தொலைக்காட்சியை இந்தியாவில் தொடங்கி வச்ச புதின் இந்தியாவோட மிக முக்கியமான செய்தி நிறுவனத்துக்கு அவர் நேரடியாகவே பேட்டி கொடுத்திருந்தாருங்க. அந்த பேட்டியில புதின் என்னென்ன விஷயங்களை பேசியிருந்தாருன்னா, இந்தியா ரஷ்யாவோட உறவுன்றது நீண்டகால நட்பு, அது என்னன்னைக்கும் இன்னும் எத்தனை 100 வருஷங்கள் கடந்தாலும் ஆழமான நட்பாக தான் இருக்கும். இந்தியா மேல பொருளாதார தடைகளை விதிக்கிற அளவுக்கு டேரிஃப் போட்டு வச்சிருக்க ட்ரம்ப் எங்க கிட்ட இருந்து அணு ஆயுதங்களை தயாரிக்க பயன்படுற யுரேனியம் ரா மெட்டீரியலே வாங்கிட்டு இருக்காரு. ஆனா இந்தியா மேல மட்டும் அவர் தனிப்பட்ட முறையில் வன்மத்தை காட்டுற மாதிரி எனக்கு தெரியுதுன்னு சொல்லியிருக்காருங்க. ரஷ்யா தரப்புல இருந்து நாங்க சொல்றது என்னன்னா, எண்ணெயில தொடங்கி ராணுவ ஆயுதங்கள் வரைக்கும் இந்தியாவுக்கு எந்த வரம்பும் இல்லாம தாராளமா கொடுத்து உதவுறதுக்கு ரஷ்யா என்னன்னைக்கும் தயாரா தான் இருக்குது. ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட மிக முக்கியமான மருந்தா இருக்க புற்றுநோயை 80% மேல குணப்படுத்துற மருந்தை நாங்க முதல்ல வியட்நாமுக்கு கொடுத்திருந்தோம். இப்ப இந்தியாவுக்கும் கொடுக்கறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். சீக்கிரமாவே இந்தியாவில் இருக்க 150 கோடி மக்களும் பயனடைவாங்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்ததா டெல்லியில வச்சு நேட்டோ நாடுகளுக்கும் உக்ரைனுக்கும் பகிரங்கமான மிரட்டலையும் மிக முக்கியமான சில விஷயங்களையும் அவர் வெளிப்படையாக சொல்லியிருந்தாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், புதின் இந்தியா வர்றதுக்கு முன்னாடியும் நேட்டோ நாடுகளுக்கு மிரட்டல் கொடுத்திருந்தார். இந்தியா வந்து பிரஸ் மீட்டை வச்சு அந்த பிரஸ் மீட் மூலமா நேட்டோவுக்கு பகிரங்கமான மிரட்டலை கொடுத்து ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அவர் நடத்தியிருந்தாருங்க. உக்ரைனோட 7 மாகாணங்கள்ல இன்னும் சில பகுதிங்க உக்ரைனோட கட்டுப்பாட்டில் இருக்க அவங்களோட படைகளை அங்கே நிறுத்தி வச்சிருக்காங்க. அதாவது அந்த படைகளை விலக்கிக்கிட்டு உக்ரைனோட மாகாணங்களை அப்படியே எங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு ஒத்துக்கணும். நேட்டோ நாடுங்க இதுக்கு மேலே ரஷ்யாவை சீண்டாமல் இருந்தாதான் அவங்களுக்கு நல்லதுன்னு அவர் சொல்லியிருந்தாரு. 2 நாள் பயணத்தை இந்தியாவில் முடிச்சுட்டு வெற்றிகரமாக முடிச்சுட்டு ரஷ்யாவுக்கு திரும்பி இருந்த புதின் இந்த 2 நாள் கேப்ல உக்ரைன் மேலே எந்த பெரிய தாக்குதல் நடத்தாமல் இருந்தார். ஆனால் இப்போ உக்ரைன் மேலே ஒரே நாளில் 700 அட்டாக் ட்ரோன்ஸுங்களையும் 51 டெட்லியஸ்ட் மிசைல்ஸுங்களை வச்சு தலைநகரமான கியூ உட்பட லிவிவ், டினிப்ரோ பெட்ரோவஸ்க்னு 6 மாகாணங்களை குறி வச்சு அதிபயங்கர ஏர் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்கிறதா குளோபல் மீடியாஸ்ல இருந்து தகவல் வந்திருக்குது. ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா இருக்க இந்தியாவை கைவிட முடியாதுன்னு சொல்லியிருக்க ட்ரம்ப் ஜனவரி மாச தொடக்கத்திலே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியோட நேரடியா இந்தியா வந்து திரு மோடி அவர்களை சந்திக்க இருக்கிறதா குளோபல் மீடியாஸ் தகவல் வெளியிட்டிருக்காங்க. இந்த மாசம் புதின் வந்திருக்காரு. அடுத்த ஜனவரி மாசம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் ஜெலன்ஸ்கி நேரில் வர இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இது மூலமா ஜியோ பொலிட்டிக்கலா உக்ரைன்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்றத ஃபியூச்சர்ல நாம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இது வரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போர்களை நடத்திக்கிட்டு இருக்க மனுஷனா தான் புதினை உலகம் பார்க்குது. இருந்தாலும் புதின் இந்தியா வந்திருந்தப்ப அவங்க நாட்டு மக்களுக்காக கண்டுபிடிச்சிருந்த கேன்சர் மருந்தை இலவசமாக கொடுக்கறதா சொல்லியிருந்தாரு. அவர் ஆல்ரெடி வியட்நாமுக்கு இலவசமாக கொடுத்திருந்த மருந்தை இப்போ இந்தியாவுக்கும் கொடுக்க இருக்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை தான் உலக தலைவருங்க தொடர்ந்து பண்ணணும். மக்களுக்கு எதிரான போருங்களை அடியோட கைவிடணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது AIT ஜியோ பொலிட்டிக்கல்ஸ், உங்க எழில்.